ஆண்டவருக்காக நான் ஏதாயில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று துடிக்கிற துடிப்பில் இளம் வாலிபர்களுக்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன? வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும். கருத்தாய் இதுவரை படித்திராதது போலவே ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அதில் தேவனுடைய மனிதர்களாகிய சாமுவேல், மோசே, எலியா, எலிசா, எப்தா, பாராக், சிம்சோன், இந்த பராக்கிரமசாலிகளை கொண்டு தேவன் எப்படி கிரியை செய்தார், அப்போஸ்தலர்களை கொண்டு எப்படி கிரியை செய்தார் என்பதை கருத்தாய் படித்து, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உலகில் இருந்த பொழுது 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் என்னென்ன அற்புதங்களை எப்படி செய்தார் என்பதையெல்லாம் வாசித்து வாசித்து வாசித்து, ஆண்டவரே, இதில் கோடியில் ஒரு பகுதி கூட நான் செய்யவில்லையே, என்னையும் இப்படி மாற்றும், என்னையும் இவர்களைப் போல மாற்றும், கட்டாயம் நான் இந்த உலகத்தை அசைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆலோசனை அல்லது அறிவுரை. நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். எலியா உலகை விட்டு கடந்து போகும் நேரம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைக்கு எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப் போகிறார், தெளிவான வெளிப்படுத்தல். ஆனால் அவர்கள் ஒருவராவது எலியாவிடம் வந்து, ஐயா நீங்கள் போறீங்களா ஐயா, உங்களுக்கு இருந்த வரம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யுங்க ஐயா, ஒருத்தர் கூட அதை பற்றி கவலையப்பட. ஆனால் எலிசா சொன்னார், உம்மிடமுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். ஆகவே தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆகவே இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நான் கூறுகிற ஒரே ஆலோசனை, நன்றாய் வேதத்தை படியுங்கள். அந்த வேத புத்தகத்தில் தேவனால் பயன்படுத்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நன்றாய் கவனித்து பாருங்கள். தேவனே, என்னையும் அப்படி மாற்றும் என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை அவர்களை விட 2 மடங்கு ஆசீர்வதிப்பார், கிருபையினால் நிரப்புவார், வரங்களினால் வல்லமையினால் நிரப்புவார்.